ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் அன்பான சிரடி சாய்பாபா, நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் தெய்வீக ஆசிர்வாதத்தை நாம் இந்த பதிவில் காண்போம். ஏன் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பணம் சம்பாதிக்கவும் திறமைகளை கற்கவும் மட்டும் செலவிடுவது அர்த்தமற்றது? எங்கள் அன்பு பகவான் இன்று நினைவூட்டுகிறார்கள். மனிதராக பிறப்பதற்கு ஒரு சிறப்பு காரணம் உள்ளது. மீண்டும் மீண்டும் தாயின் கருவில் பிறந்து நோக்கம் இல்லாமல் வாழ்க்கையை கழித்து இறுதியில் இந்த உலகத்தில் இருந்து விலகுவதற்கு மட்டும் மனித பிறப்பு கிடைக்கவில்லை. இந்த உலகில் நாம் பிறப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை உணர்ந்து வாழ்க்கையை புனிதமாக்க வேண்டும். நாம் பெறும் கல்வி, நாம் செய்யும் வேலை, நாம் சம்பாதிக்கும் பணம், இதெல்லாம் ஒரு நல்ல நோக்கம் கொண்டதாக இருக்க வேண்டும். இன்றைய மாணவர்கள் கல்வியை வெறும் வாழ்க்கை நடத்துவதற்காக மட்டுமே படிக்கின்றன. பணம் சம்பாதிக்க மட்டுமே பட்டங்கள் எடுத்து வருகின்றன. தன் வயிற்றை நிரப்புவதற்காக மட்டும் போராடுவதில் என்ன பெரிது? நாய்களும் நரிகளும் தங்களது வயிற்றை நிரப்புகின்றன. சர்க்கஸில் கூட குரங்கள் பலவிதமான சாகசங்களை கற்று செய்து நமக்கு காட்டுகின்றன. மனிதராக பிறந்து நீங்கள் நாய், நரி, குரங்கு போல நடந்து கொண்டால் நீங்கள் பெறும் கல்விக்கு என்ன பயன்? நீங்கள் பெறும் கல்வி சரியான நேரத்துக்காக பயன்படுத்தப்படும் போது மட்டுமே அது அர்த்தமுள்ளதாகும். அது உங்கள் தன்மைக்கு வலிமையும் தரும். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் கூறிய தெய்வீக சொற்பொழிவு நவம்பர் மாதம் 23ஆம் தேதி 2004ஆம் ஆண்டு. நீங்கள் எங்கு இருந்தாலும் இந்த 3 விஷயங்களை நினைவில் கொள்ள வேண்டும். நாம் எங்கிருந்து வந்தோம்? நாம் இப்போது எங்கே இருக்கிறோம்? நாம் இங்கு வருவதற்கான நோக்கம் என்ன என்று பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் கூறினார்கள். இந்த பதிவை பார்க்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் நம்புங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.